வணக்கம் வணக்கம் தம்பி. நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க. அதை புதுசாக கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல? ஆமாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க தான். அன்றைக்கி கூட வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நமது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது. கட்சி தொடங்குவது தவறல்ல. ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது இது நம்ம இந்தியாவினுடைய பாரம்பரிய சட்டம் என்று நாம் சொல்லலாம். வரக்கூடாது என்று யாரும் மறுப்பு தெரிவிக்க யாருக்கும் ஜனநாயக நாட்டில் அனுமதி இல்லை. வாய்மை வெல்லும் என்ற வார்த்தையின்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை நிஜமாக இருக்கிறது. அதனால் கட்சி தொடங்குவது தப்பில்லை. ஆனால் கட்சி தொடங்குறது எல்லாமே சரிதான். மக்களுடைய ஆதரவு இருந்தால் அவர் ஆகா ஓகோ என்று வருவதற்கும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை அவர் செய்ய வேண்டும். முதலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழிகளை பின்பற்றலாம். ஏனென்று கேட்டால் அவர் ஒரு முன்னோடி. இன்றைய இருக்கின்ற அரசியல்வாதிக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு தலைவர். ஏண்டா தனக்காகவே எதையும் எடுத்துக்கொள்ளாமல் மக்களுக்காக வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு தந்த ஒரு வடப்பிரசாதம். தமிழ் மண்ணு தந்த ஒரு வடப்பிரசாதம். அதுபோல் விஜய் அவர்கள் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு செய்தால் அவருடைய வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தம்பி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.